மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இன்னும் சில நாட்களே உள்ளன. 2024ஆம் ஆண்டு முடிகிறதுக்கு. இந்த ஆண்டுக்குள்ள பாதி வருடங்கள் நல்லபடியாக தான் போயிருந்திருக்குது. ஆனால் இந்த வருடத்தினோட இறுதிக்கட்ட மாதங்கள் ரொம்ப கடுமையான நாட்களாக தான் இருந்திருக்குது. உறுப்பினர்களுடைய வருமானம் சரி, உறுப்பினர்களுடைய சொந்த வாழ்க்கையும் சரி, அதிகமான பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு தான் இருந்திருக்குது எல்லாருக்குமே. இதை யாருமே மறுக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் நம்ம அதிகமான பணத்தை டெபாசிட் பண்ணி இந்த மைவி3ல ஜாயின் பண்ணியிருந்ததுனால, இதையே நம்பி நிறைய பெண்கள், முக்கியமாக பெண்களே விதவை பெண்கள், படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள், அதிகமான பெண்கள் தான் இந்த மைவி3ங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணி, அவங்க டவுன்லைட்ஸ் நிறைய பேர் சேர்த்து விட்டு மற்றவங்களுக்கும் வாழ்வு கொடுத்துருந்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி தான் மைவி3 கம்பெனி. இந்த கம்பெனி ஆக்டிவாக இருக்கும்போது யாருக்குமே துரோகம் பண்ணலை, யாரையுமே ஏமாற்றலை. இதற்கு பதிலாக இந்த கம்பெனினால் அவங்களோட வளர்ச்சிகள் நல்லா தான் இருந்தது. அவங்களுடைய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் வீணாக போகலை. அதற்கு பதிலாக அவங்களுக்கு நன்மையை தான் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட கம்பெனி சில மாதங்களாக மூடி தான் இருந்திருக்குது. ஏன்னா இந்த கம்பெனியோட வருவாய் கோடிக்கணக்கில். இந்த 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 பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி வருமான வரிக்கு பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகளும் குளறுபடிகளும் இருந்துச்சு. அதனால் இது பப்ளிக் மீடியாவில் இருக்கிறதுனால அனைவருக்குமே இந்த கம்பெனியோட செயல்பாடுகள் தெரிய வருது. நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் இந்த கம்பெனி மேலே வழக்கு தொடர்ந்து அந்த கம்பெனியில் விசாரணை பண்ணணும். இந்த கம்பெனி எப்படியெல்லாம் தனக்கு வரக்கூடிய பணத்தை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சில கேள்விகளுக்காக தான் விசாரணை நடத்தினாங்க. அதில் மைவி3 எம்டி அவர்கள் தானாகவே நீதிமன்றத்திற்கு சென்று அங்கேருந்து பதில் சொல்லியிருக்காரு. அதனால் இன்ன வரைக்கும் எம்டி அவர்கள் தலைமறைவும் ஆகலை. இந்த கம்பெனியை இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயும் ஓடலை. அவர் நம்முடைய தான் இருக்கிறாரு. அரசாங்கத்துக்கும் சரி, வருமான வரித்துறையினருக்கும் பதில் சொல்லிட்டா இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு ஜாமீன்லேருந்து அதாவது நீதிமன்ற காவலிருந்து விடுதலை கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த கம்பெனியில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களையும் விசாரணைக்காக அவங்கள கைது பண்ணாங்க. அதிலிருந்து ஜாமீன் மட்டும் இன்னும் அவங்களுக்கு வராமல் இருக்குது. இன்னும் சில நாட்களில் அதற்கான தகவல் கூடி விரைவில் வரும். இப்படி இருக்கையில் உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, இந்த கம்பெனி நடக்குமா நடக்காது, அந்த கம்பெனியோட எதிர்காலம் என்னவா இருக்குது, ஏன்னா நம்ம போட்ட பணம் எல்லாம் என்ன, யாருக்குமே, அதாவது இந்த கம்பெனிக்கு எதிராக இருக்கிறவங்க யாராவது இந்த பணத்தை எடுத்துருவாங்களா, இல்லை அரசு உடைமையாக்குமா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னா, இந்த கம்பெனி மீண்டும் நல்லபடியாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் உறுப்பினர்கள், முக்கிய உறுப்பினர்களும் சரி, மைவி3 எம்டி அவர்களுக்கு தெரிந்த, அவருடன் பயணம் செய்கின்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரை மீண்டும், அதாவது வெகு விரைவிலேயே சந்திக்க இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டுருங்க. அதில் ஒரு தலைவரை சந்திக்கிறாங்க அப்படின்னு. அந்த அரசியல் தலைவர் கண்டிப்பாக உறுப்பினர்களுக்கு நன்மை பயக்கும்படி அவர் குரல் கொடுப்பார் அப்படிங்கிறத, அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அவர்கள் கூடி விரைவிலேயே அந்த தலைவரை சந்திக்க போகிறாங்க. இதன் மூலம் உறுப்பினர்கள் படுகின்ற கஷ்டத்தை மீடியாவிலேருந்து எந்த அளவுக்கு மக்கள் அவர்களுடைய கஷ்டத்தை வெளியிடுறாங்க, அதையெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி, அதை ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்பினர்களும் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தவங்க, அதில் பெண்கள் எவ்வளோ பேர், பெண்கள் எப்படிப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள், வீடு இல்லாதவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, சுய தொழிலை பார்க்க முடியாதவங்க, தொழிலை சரியாக வருமானம் இல்லை, அப்படிப்பட்ட வகையாக உறுப்பினர்களை கேட்டகரைஸ் பண்ணி ஒரு பகுதியாக பிரித்து அவர்களை பற்றின டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி முக்கியமான அந்த தலைவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதன் மூலமாக நமக்கு
இந்த கம்பெனி பற்றின செயல்பாடு திட்டங்கள் என்ன, நன்மை என்னங்கிறது வந்து தெரிய வரும். இதன் மூலமாக அடுத்தடுத்து அவர்கள் வந்து கம்பெனிக்கு ஆதரவாகவும் சரி, உறுப்பினர்களுக்கு ஆதரவாகவும் கண்டிப்பாக குரல் கொடுத்து போராட்டம் பண்ணி மக்களுடைய நன்மைக்காக உறுப்பினர்களுடைய நன்மையை நினச்சிக்கிட்டு மீண்டும் இந்த கம்பெனி திறம்பட செயல்படணும். எம்டி அவர்களுக்கு வந்து முழு அதிகாரத்தை கொடுக்கணும். எம்டி அவர்கள் வந்து தனியாக தான் இவ்வளவு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு எந்த ஒரு அரசியல் பலமும் கிடையாது. இதற்கு இடையில தான் வந்து இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் எழுந்ததுனால தான் கம்பெனி வந்து சரியாக ஓப்பன் ஆக முடியல அப்படிங்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. அதனால் இந்த கம்பெனியை நிறுவியவருக்கு வந்து ரொம்ப அரசியல் பலமும் அதிகார பலமும் வழங்கும்படி இப்படி இருந்தால் தான் கம்பெனி வந்து மீண்டும் செயல்படும், உறுப்பினர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க ஒரு எண்ணத்தோடு தான் இந்த உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு அரசியல் தலைவர் அவர்களை சந்திக்க போகிறாங்க. அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு செய்தி. கூடிய விரைவிலேயே அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் மீடியாவில் அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. அந்த உறுப்பினர் வந்து மைவி3 எம்டி அவர்களுடைய மிகவும் நெருக்கிய ஒரு உறுப்பினர். அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக எம்டி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருந்திருக்குது. ஸோ அவர் மூலமாக தன்னுடைய நண்பருக்கு வந்து உதவி செய்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து ஒரு அரசியல் தலையீடு கண்டிப்பாக வேணும். அப்போனா தான் இந்த கம்பெனிக்கு சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான தகவலை நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளேயே எந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிஞ்சு 25ல் நமக்கு வந்து நாம் எதிர்பார்ப்ப நல்ல ஒரு செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம்.